ஹலோ கைஸ், வெல்கம் டு விபி. இன்னைக்கு வந்து ஒரு படத்தை பற்றி தான் பேச போகிறேன். அதாவது F1 படம். இப்போ ஓடிடி சரி பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ நான் F1 படத்தை பற்றி நான் பேச வரல. அந்த படத்தை தேட்டரில் பார்க்காதவங்க யாராவது இருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த குரூப்பில் நானும் சேர்ந்தேன். என்னோட ரேண்ட்டை தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது ஒரு குட்டி ஸ்டோரி. ஏன் நான் F1 படத்தை தேட்டரில் பார்க்கலன்னு. என்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் பார்க்காம இந்த மாதிரி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் கதை சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு. ஸோ கதை கேட்க ரெடியா? கதை கேட்க ரெடியாடா புண்டை. அதாவது எனக்கு டேட்டு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் மாமா எனக்கு ஃபோன் அடித்தான். அதாவது என் வீடியோவில் வருவான்ல, அவன் எனக்கு ஃபோன் அடித்தான். டேய் வா மாமா, படம் பார்க்க போகலான்னு. நானும் வந்து சரி, இவன் என்ன திடீர்னு படம் பார்க்கலாம் கூப்பிட்றான், இவன் கூப்பிட மாட்டானே, ஏன்னா நான் தான் எப்பவுமே தொல்லை பண்ணுவேன், ஆடா படம் பார்க்க போகலான்னு. சரி, திடீர்னு அதிசயமாக கூப்பிட்றானேன்னு சொல்லிட்டு நானும் அப்போ ஃபோன் போனால் நல்லா இருக்குது, அப்படி இருக்குது, ஐமேக்ஸில் போய் பார்க்கணும் அப்படின்னு. அப்போ தான் ரிலீஸ் ஆன டைமு. சரி, F1 படத்தை பார்க்கல நான் முடிவு பண்ணிட்டேன். டே மாமா வாமா F1 படம் பார்க்கலாம், நல்லா இருக்குங்கிறாங்க, செம்மையாக இருக்குங்கிறாங்க. நானும் முடிவு பண்ணிட்டேன், சரி போய் பார்ப்போம். அவங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் அவனும் வந்து ஓகேன்ட்டான். சரி அவங்க என்னது, சரிடா F1 பார்க்க போகலான்னு. அவன் நான் காசு அனுப்பி விட்றேன்ட்டான் F1 படம் பார்க்க போகிறதுக்கு. நான் வந்து அப்பயே F1 படம் போயிருக்கணும். அவன் காசு அனுப்பி விட்டான். என்னது, F1 படம் டிக்கெட்டு புக் பண்ணுதான்னு. சூத்த மூட்டு புக் பண்ணிக்கணுமா இல்லையா? அதுதான் இல்லை. ஜிஎஸ்சிக்குள்ளே போனேன். இங்கே ஜிஎஸ்சி கெனி பிளாசா விநாயகில் போனேன் டிக்கெட்டை பார்க்குறதுக்கு. அங்கே தான் டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடியே ஸ்க்ரோல் பண்ணோம்ல, லைக் F1 படத்துக்கு அந்த செக்ஷனுக்குள்ளே போய் என்ன டைம் ஸோ அது ஸ்க்ரோல் பண்ண ஒரு பேய் படம் மாட்டிக்கிச்சு எனக்கு. அதுவும் ஒரு கொரியன் பேய் படம். நான் சரி நைட்டு போகிறோம், ஒரு 10 மணி 11 மணிக்கிட்ட இருக்கும் நைட்டு. சரி நைட்டு போகிறோம், ஏன் பேய் படம் பார்க்கக்கூடாது, அதோ கொரியன் பேய் படம்னு சூத்தம் F1 படத்தை புக் பண்ணுறதை விட்டுட்டு நான் வந்து அந்த பேய் படம் தான் போய் நொட்டுவேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னது, படம் நல்லா இருக்கா, ட்ரெயிலர்லாம் போய் பார்க்குறேன், ஏதோ ஓகே நல்லா இருக்குது, ரிவ்யூவும் ஓகே பார்க்கலாங்கிற மாதிரி வருது. முடிவு பண்ணிட்டேன். அதாவது அதுக்கு முன்னாடி F1 தான் பார்க்கணுன்னு இருந்தேன், F1 தான் பார்க்கணுன்னு. என்ன எதுக்கு நான் போய் வந்து கொரியன் அந்த படத்தை போனேன்னு எனக்கும் தெரில. நானும் போயிட்டு மாமா ஃபோன் அடிக்கிறேன், என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு, டே மாமா என்னது F1 வேணாண்டா, நம்ம நைட்டு போகிறோம் வா, ஒரு பேய் படம் பார்க்க போவோம், கொரியன் பேய் படம்னு. அவன் ஃபிக்ஸ் ஆகிட்டான். நான் பார்த்த F1 தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவன் ஃபிக்ஸ் ஆகிட்டான். நான் வந்து அவனை கன்வின்ஸ் பண்ணுறேன். என்னது, டே நைட்டு போகிறேன்டா, பேய் படம் பார்க்க போகிறேன்டா, F1 இன்னொரு நாள் பார்க்க போனான், நைட்டு போகிறோம், படம் நல்லா இருக்கான். அவன் வந்து அறிவிக்கிட்டே இருந்தான், படம் மட்டும் நல்லா இல்லை, செருப்பாலே அடிப்பேன். நானும் வந்து அவன் சொல்கிறடி நல்லா தான்டா இருக்கும், பேய் படம்டா, கொரியன் பேய் படம்டா, அது இதுன்னு. சரி அவனும் எப்படியோ ஒத்துக்க வச்சுட்டேன். சரிடா, அவனும் ஓகேன்ட்டான். அப்போ கூட தெரியல ஒழுங்காக ஏன் F1க்கு போயிருக்கலான்னு. அப்போ கூட நினச்சா F1 புக் பண்ணியிருக்கலாம். ஆனால் அங்கே தான் போய் நொட்டுவேன், பேய் படம் தான் பார்ப்பேன். டிக்கெட்டை வாங்கிட்டு போயிட்டோம். போயிட்டு பார்த்துட்டு ஓகே, நல்ல டீசெண்டாக தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு படம். அந்த அளவுக்கு மோசம்னு சொல்ல முடியாது, இட்ஸ் ஓகே ஃபிலிம். ஆனால் F1 இப்போ ஓடிடி ரிலீஸ் ஆச்சு. பார்த்தோன்னே எதுக்குடா அந்த படத்தை நீ தேட்டரில் போய் பார்க்கலன்னு சப்பாத்திகள் என்னே அடிக்கலாம் போல இருந்துச்சு. ஏன்னா படம் உண்மையிலே நல்லா இருக்கு. லைக்
அது நீங்கள் டிவியில் பார்த்தாலும் சரி, ஃபோனில் பார்த்தாலும் சரி, அந்த ஃபீல் வராது. ஃபோன் படம் அது அது அப்படியே லைக் அந்த படம் பார்க்கும்போது தெரியும், இது தேட்டர் மூவிடா, தேட்டரில் பார்த்தா தான் நல்லா இருக்குங்கிற மாரி. நானும் வந்து ஓத்தா எதுக்குடா அந்த படத்தை நான் மிஸ் பண்ணேன்னு. ஏன்னா இப்போ அந்த படத்தை பற்றி வரலன்னா வேற கதை. லைக் ஐ மீன் அந்த படத்தை பற்றி உங்களுக்கு தெரியல, இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு தெரியல, அதனால நீங்கள் வேற படம் பார்க்க போனீங்கன்னா அது ஒரு கதை. அதுக்கப்புறம் லைக் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சில பேர் ஒரு படத்தை போய் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. எனக்கு F1 வந்திருக்குன்னு தெரியும், அந்த படம் நல்லா இருக்குன்னு தெரியும், அந்த படத்துக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கு. ஆனால் என்ன இதுக்கு நான் வந்து அந்த பேய் படத்துக்கு போனேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. யோசிக்கிறேன், என்னடா இதுன்னு. நான் எதுக்கு அன்னைக்கு அந்த பேய் படம் பார்க்க போனேன்? ஏன்னா புக் பண்றது போய் பார்த்துருக்கலாம். என்ன மயிருக்கு நான் வந்து தெரில எனக்கே. நான் ஏன் வந்து பேய் படம் பார்க்க போனேன்னு. அவனும் சொன்னான், டேய் அவன் F1 பார்க்க போவோண்டா, சூத்த மூட்டு. அவன் சொல்றதை கேட்டிருக்கணும். சூத்து கொழுப்புல பேய் படம் தான் போய் நொட்டுவேன், அதுவும் கொரியன் பேய் படத்தை தான் நொட்டுவேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். கருமம். என்ன மாதிரி தயவு செஞ்சு லைக் வந்து மிஸ்ஸே பண்ணிக்க கூடாது அந்த படத்தை, சத்தியமா. லைக்கு எனக்கு அதுதான் வருத்தம். அந்த படம் சரி தேட்டரில் பார்க்கல, அதுக்கு வேற ஏதாவது ரீசன் இருந்தால் கூட பரவாயில்ல. நான் முன்னாடி சொன்னல, அந்த 2 ரீசன் இருந்தால் கூட பரவாயில்ல. என்னால் இதுதான் ஏற்றுக்கவே முடியல. நான் ஏன் ஐயோ செம்ம கடுப்பாக வச்சு அந்த படத்தை ஃபோனில் பார்த்துட்டு. லைக் நான் ஃபோனில் பார்க்குறேன், தேட்டரில் பார்க்க வேண்டிய படத்தை நான் ஃபோனில் பார்த்துட்டு. ஐயோ எனக்கு தெரிலங்க, எனக்கே தெரில. ஆனால் அந்த படம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு, லைக் சீரியஸாக நல்லா இருந்துச்சு. இதுதான் இந்த கதையே. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? ஒரு குட்டி ஸ்டோரி இதுதான் இந்த கதையை. நான் போய் பார்த்துருக்க வேண்டியது. ஆனால் என்னோட ஆஸ்ஃபேட்டுனால நான் அந்த படத்தை பார்க்க முடியாமல் போச்சு. இல்லை பார்க்க முடியாமல் போகல ஏன் அதான் என்னோட ஆஸ்ஃபேட்டுனால எனக்கே நானே வச்சுக்கிட்ட ஆப்பு. என்ன கொடுமை சரவணனது. என்ன மாதிரி லைக் எக்ஸாக்டாக என்ன மாதிரி யாராவது இந்த படத்தை பார்க்காம நான் போய் வேறு படத்தை பார்க்க போகிறேன்னு சொல்லி போனவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நான் மட்டும்தான் ஜோக்கர் பாண்டான்னு நினச்சேன், என் கூட இன்னொருத்தரும் இருக்காரு ஜோக்கர் பாண்டான்னு. எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். பரவாயில்ல, நம்மள மாதிரி நிறைய பேர் ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்காங்கிறது. அப்படி இல்லை, இந்த படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் சொல்லுங்கள். எக்ஸாக்டாக என்ன மாதிரி இல்லைனாலும் படத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னாலும் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு யாராவது தெரியும், இதை பார்த்து உங்களுக்கு யாராவது தெரியும் இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டாங்க, இல்லை என்ன மாதிரியே மிஸ் பண்ணவங்க யாராவது இருந்தீங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. Why the fuck man? யோசிக்க வேண்டியதாக இருக்குது சத்தியமாக. எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். மண்டை எனக்கு வலிக்குது. என்ன ஏன்டா போல, ஏன் வை ஏன் நல்ல வேலை அந்த படமாவது கொஞ்சம் மோசமாக இல்லாமல் போச்சு. மோசமாக இருந்துச்சு இந்நேரம் இதை விட கேவலமாக நான் பேசியிருப்பேன். ஒரு ஓகேஷான ஃபிலிமாக போச்சு. மோசமாக மட்டும் இருந்துச்சு. இப்போ நான் பேசுகிறத விட கேவலமாக பேசியிருப்பேன் நான். ஸோ அதான் நம்ம சொன்ன மாதிரி தான். யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது தெரியும் நான் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. ஸோ வீடியோவை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.